வருகின்ற ஆச்சிரமத்தின் சுவாமிகள் கலாநிதி மோகனதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்தம் வழியிலே இந்த ஆச்சிரமத்தின் பணிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற ஆச்சிரமத்தின் தொண்டர்களுக்கும் இன்றைய தினம் ஞானச்சுடர் மலருக்கான மதிப்பீட்டுரையை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பதில் நீதவான் சட்டத்திரணி தேவராசா ஐயா அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆச்சிரமத்தின் செயற்பாடுகளிலே மாத இறுதியில் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த ஆச்சிரமத்தின் கலை பண்பாட்டு பேரவையினால் வெளியிடப்பட்டு வருகின்ற ஞானச்சுடர் மலர் வெளியீடு இடம்பெறும். அந்த நிகழ்வு இன்றைய தினம் இங்கே இடம்பெற இருக்கின்றது. ஆச்சிரமத்தின் பணிகளை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லோரும் அறிந்ததன் பிரகாரம் சன்னதியான ஆச்சிரமம் என்பது இந்த தொண்டைமானாறு செல்வச் சன்னதியில் தான் அமைந்திருக்கின்றது. ஆனால் அதனுடைய பணிகள் இலங்கை தீவு முழுவதும் வியாபித்து செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே ஆச்சிரமத்திலே பல்வேறு செயற்பாடுகள் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளுமாக இந்த இலங்கை முழுவதும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றதன் ஒரு ஆச்சிரமத்தின் செயற்பாடுகளின் ஒரு அம்சமாக இன்றைய தினம் இந்த ஞானச்சுடர் மலர் இங்கே வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த வெளியீட்டுக்கான வெளியீட்டுரையை இங்கே வீட்டிருக்கின்ற ஐயா அவர்கள் இப்பொழுது ஆற்றுவார்கள். வணங்கி இந்த ஆச்சிரமத்தையும் அதனோடு இணைந்து இந்த ஞானச்சுடர் வெளியீட்டினுடைய மதிப்பீட்டினை உரையை ஆற்ற வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே மற்றும் இந்த ஞானச்சுடர் மலரை மாதந்தோறும் இடம்பெறுகின்ற வெளிவிட்டு வருகின்ற இந்த இதழை வாங்கி அதனுடைய சுவையை உணர்ந்து வருகின்ற இந்த சிறப்பு பிரதிகளை பெற்று வருகின்ற அடியார் பெருமக்களே மற்றும் சந்நிதி பெருமானுடைய மீளா அடியவர்களே, எம்பெருமானுடைய இந்த வளாகத்திலே இந்த ஆச்சிரமம் சிறப்பாக அமைய பெற்றது சைவ சமயத்தவர்களாகிய நாங்கள் கொண்ட ஒரு நல்வினை என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆச்சிரமத்தை பல வகை பணிகளை மேற்கொண்டு ஒரு சமுதாயத்துக்கு என்னென்ன பணிகள் வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஒருங்கே இங்கே வழங்கி வருகின்ற சுவாமிஜி மோகனதாஸ் அவர்களும் அவருடைய தொண்டர்களும் இங்கே ஆற்றி வருகின்ற பணிகளை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எங்களை பார்க்க கூடுதலாக அறிந்து கொள்பவர்கள் இந்த அடியவர்கள். அந்த வகையிலே அவருடைய பணிகளை சுருக்கமாக கூறி எனது வெளியீட்டுரையை நிறைவு செய்ய இருக்கின்றேன். இந்த ஆச்சிரமம் ஆற்றுகின்ற பணிகளிலே மிக சிறந்த பணி நித்திய அன்னதான பணி. ஏனென்றால் இங்கே ஆச்சிரமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வகையிலே ஒருவருடைய பசியை போக்குவது மிகவும் சிறந்ததொரு தர்மமாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய அனைவரினதும் வயிற்று பசியை போக்கி சிறந்த அன்னதான பணியை நித்திய அன்னதான பணியாக இங்கே ஆற்றி வருகின்றவை மிகவும் சிறப்பானதாகும். அற்றோடு இல்லாமல் எங்களுடைய வாழ்வுக்கு உகந்தது எங்களுக்கு மிகவும் அவசியமானது அறிவு. அந்த அறிவை ஞானச்சுடர் வழியாக வழங்கி வருகின்ற அந்த பேரும் எங்களுக்கு இங்கே கிடைத்திருப்பது உண்மையிலே நாங்கள் பெற்ற பேர் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இந்த ஞானச்சுடர் உங்களுக்கு தெரியும், சிறந்த ஆக்கங்களை சிறந்த புத்திஜீவிகள் அறிஞர் பெருமக்களால் கொடுக்கப்படுகின்ற கட்டுரைகளை எல்லாம் அதிலே பிரசுரித்து எங்களை எல்லாம் அந்த சைவ சமயத்துக்குள்ளே நுழைய விட்டு தற்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மத மாற்றங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதான ஒரு அரும்பெரும் சேவையை ஆற்றி வருகின்ற இந்த ஆச்சிரம கலை பண்பாட்டு பேரவையை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த வகையிலே சிறந்த பணிகளாக சமுதாய பணிகள், சமூக பணிகள், கல்வி பணிகள் என்று இன்னோரன்ன பணிகள் எல்லாவற்றையும் ஒருங்கி ஓரிடத்திலே அமைத்து செயல்பட்டு வருகின்ற இந்த
ஆச்சிரமத்தினுடைய செயற்பாடுகள் உண்மையிலே எங்களால் மறக்க முடியாது. அந்த வகையிலே அவரால் வழிபடப்படுகின்ற 28 வருட காலமாக தொடர்ந்து வழிவந்து கொண்டிருக்கின்ற இந்த ஞானச்சுடர் இன்றைய தினம் 328வது இதழாக இங்கே இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே அதனுடைய அந்த ஆக்கங்களிலே உள்ளவற்றை எல்லாம் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக எங்களுடைய நீதிபதி அவர்கள் இங்கே வீட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர் பல அரிய கருத்துக்களை உங்களுக்கு கூறுவார் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். இந்த ஞானச்சுடர் மலரிலே இங்கே ஒரு இந்த ஆச்சிரமத்தினுடைய வெளிப்படைத்தன்மையை உணர்த்தும் வகையிலே இங்கே அவர் அந்த மலரிலே இந்த அன்னதான பணிகளுக்கு நிதியுதவி செய்வோர் போன்ற விவரங்களை எல்லாம் இதன்று மாதம் அதனையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறப்பான அந்த அம்சத்தையும் இந்த ஞானச்சுடரிலே நாங்கள் காணுகின்றோம். அத்தோடு இல்லாமல் இங்கே நிகழப்பெறுகின்ற வாராந்த நிகழ்வுகள், அதோடு இந்த வெளியீடுகளில் இருக்கின்ற படம் தரும் பதிவுகள் என்ற அந்த விடயத்தை கூட மாதாந்தம் அவர்கள் இங்கே வெளியிட்டு வருவதைக் கண்டு நாங்கள் உள்ளம் பூரிக்கின்றோம். அந்த வகையிலே சுவாமிஜி அவர்களையும் அவரோடு இணைந்த தொண்டர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே மிகவும் பணிவாக பணிந்து வணங்கி இந்த வெளியீட்டுரையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்றிருப்பதல்லால் வேறொன்று செய்து நீடித்த இன்பங்கான நினைத்திங்கு எல்லாரையும் நினைப்பதுண்டா. போட்டியாய் ஒன்றமைத்து பொருள் ஒன்றை பரிசாய் காட்டி ஈட்டியே அதனை வெல்வோர் இணையிலா வீரன்று சூட்டியே பெயரும் புகழும் சூவன்று வியந்தடும் நாம் நாட்டிலே அதை தொழிலாய் செய்வோரை நயப்பதுண்டோ. இவ்வாறாக அவருடைய பாடல்கள் 10 இருக்கின்றன. நான் சிலவற்றை தொட்டு காட்டினேன். அவற்றை நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும். எனவேதான் சீர்திருத்த பணி செய்யும் மோகன சுவாமிகள் என்கின்ற ஒரு கவிதையும் இங்கே இருக்கிறது. அது 19ஆம் பக்கத்திலே இருக்கிறது. ஏனென்றால் இது முகமனுக்காக அல்ல, செயல் மூலம் செயலே செப்பும் என்றார்கள். செயலே செப்பு. ஒருவருடைய செயல்தான் எங்களுக்கு உண்மைகளை நாங்கள் நம் பேச்சில் கூட நான் சொன்னது போல நாங்கள் பேசி பேசி காலத்தை கழித்தவர்கள். எனவேதான் சீர்திருத்த பணி செய்யும் மோகனதாஸ் சுவாமிகள் சிந்தனையில் எந்நாளும் சிறப்பான எண்ணங்களுடன் சீர்திருத்த பணி செய்யும் மோகனதாஸ் சுவாமிகளே, உந்தனை வாழ்த்துவதில் வகையே கொள்ளுகின்றோம். ஊர் போற்ற பார் மகள பல்லாண்டு வாழியவே கந்தனை கரங்குவித்தே காலமெல்லாம் களிப்புடனே அன்ன பணிபுரியும் நல்ல சாதனை தமிழனே வந்தனை செய்கின்றோம் எங்கள் சந்நிதி முருகனையே வாழியவே பல்லாண்டு நலமுடன் வாழியவே. ராசையா ஸ்ரீதரன் அவர்கள் எழுதிய கவிதை இங்கே எங்களுக்கு வாசிக்க தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதிலே தனி கட்டுரைகளும் இருக்கின்றன. காலம் எனக்கொரு பாட்டெழுதும், காற்று வந்து இசையமைக்கும், முருகப்பிள்ளை செல்லத்தம்பி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். திருவன்காட்டின் தேனாகியது திருவாசகம். திருவன்காட்டின் தேனாகியது திருவாசகம் என்றால் இப்போ மண்டதீவுக்காரம் நாங்கள் போயிருக்கிறோமோ. மண்டதீவு இவ்வளவு ஒரு அழகான இயற்கையான ஊர். அங்கே திருவன்காட்டில் ஒரு சுவாமி இருக்கிறார். அங்கே திருவாசகம் ஒவ்வொரு நாளும் பாடி அவர்கள் பயன் சொல்லி அதை அனுபவித்த ஒன்றை திருவன்காட்டின் தேனாகியது திருவாசகம் என்று திரு கே சிவஞானராஜா அவர்கள் எழுதியிருக்கிறார். அப்போ இதுக்காகவே எனக்கு இதை வாய்ச்சோன்னா நானும் இதுவரை மண்டதீவு போகவில்லை. அப்போ அந்த குறையை நாங்கள் பக்கத்தில் இருந்தோண்டு பார்க்காமல் இருக்கிறோமே. இந்த கோயிலுக்கு ஒருக்கா போய் வர வேண்டும். அங்கே திருவாசகம் கேட்க, திருவாசகத்துக்கு உருவாதார், ஒரு வாசகத்துக்கு உருவார். மாணிக்க வாசகர் தந்தது எந்தனை கொண்டது உந்தனை யார்களோ சதுரர். சிவருமானோட சேலஞ்ச் பண்ணுறேன், சிவருமானோட போட்டிடுறேன். நானா நீயாடா விரியவன். பித்தாப்புரை சூடி என்று சுந்தரன் சிவருமான பித்தன் என்று பேசினார். அதே மாதிரித்தான் மாணிக்கவாசகர் கேட்கிறார்.
தந்தது என்னை, கொண்டது உன்னை. நீ பெரிய முழுமுதல் கடவுள், ஆதி அந்தமில்லாத பெருங்கடவுள், உலகத்தை ஆள்கிறவன். என்ன நான் தந்துட்டேன், அதனால உன்னை கொண்டுட்டேன், உன்னை எனக்குள்ள இழுத்துட்டேன். அதனால யார் கொலோ சதுரர், யார் நான் வெண்டவன், நான் தான் வெண்டவன் என்று மாணிக்க வாசகன். வாசகன் என்றது என்ன? வாசிக்கிறவர், படிக்கிறவர். அவற்றை திருவாசகன், திருக்கோவை எல்லாம் ஒரு அற்புதமான தமிழ் இலக்கிய பொக்கிஷங்கள். சமய பொக்கிஷங்கள் மட்டுமல்ல, சமயப்பணி எவ்வாறு சமூக பணியாக, உலகப் பணியாக, மானிட பணியாக மலர்ந்து விருட்சமாக விரிந்து விழுதுகளை இன்று இன்று எங்களுக்கு தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு எவ்வாறெல்லாம் உதவி செய்யப்படுகின்றதோ அவ்வாறு தான் இந்த வாசகங்கள் எல்லாம் எங்களுக்கு உற்சாகம் அளிக்கின்றது. எனவே மண்டதீவுக்கு ஒருக்கா கோயிலுக்கு போக வேண்டும் என்று கூறிக்கொண்டு நேரம் சரியென்று நினைக்கின்றேன். இந்த பேசுகிறேன், அங்கே ஒருத்தர் கையாட்டினார். சரி, அறநெறி என்ற கட்டுரையை திரு சரணோன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இறை சிந்தனை என்றும் வேண்டும், ராஜேஸ்வரி ஜெகானந்த குரு அவர்கள் செய்திருக்கிறார்கள். விழுமியங்கள் பின்பற்றாத வாழ்வு துன்பமே, சி நற்குணலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்று இவ்வாறு தனிக்கட்டுரைகள் கூட இருக்கின்றன. தகவல்கள், அதன் கைகூப்பி வணக்கம் செய்வது என்று நான் சொன்னேன். பல தகவல்கள் உங்களுக்கு, கவிதைகள் நிறைய. அன்பு என்ற ஒரு இணையதளத்திலே, அன்பு என்ற இணையதளத்தில் ஒரு கட்டுரை, பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும், சிந்தனை கதைகள். ஒரு பௌத்த துறவி ஒருத்தர் அவர் மன்னன்கிட்ட போகிறார். அவர் தாண்டி தாண்டி நடந்து போக, என்ன எருவ மாடு மாதிரி நடந்து வரான் என்று அந்த மன்னன் கேட்கிறார். அப்பொழுது உங்களை பார்த்தால் புத்தபெருமான் மாதிரி இருக்கின்ற துறவி சொல்கிறார். அவர்களுடைய ரெண்டு பேற்ற பார்வையிலும் என்ன கூளாறு என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஏன் நீங்கள் உங்களை இவ்வளவு இகழ்ந்து எருமை மாடு என்று நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன புத்தபெருமான் என்று போற்றுகிறீர்களே. நான் எப்பொழுதும் நல்லதையே நினைக்கிறேன், எனவே நான் நல்லதை பேசுகிறேன். எங்களுடைய நினைவு எண்ணம் போல் வாழ்வு, எப்பொழுதும் நல்லன எண்ணல் வேண்டும், அந்த எண்ணம் போல் வாழ்வு எங்களுக்கு அமையும் என்று கூறி இந்த சந்தர்ப்பம் அளித்தமைக்கும், இவ்வளவு நேரமும் உங்களுடைய பொறுமையை காத்தமைக்கும் உங்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தன்னை மீறவனது பூரணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இன்று நமது வாராந்த நிகழ்வின் வரிசையில் மாத இறுதி வெள்ளிக்கிழமை இடம்பெறும் ஞானச்சுடர் மலர் வெளியீடு இடம்பெற்று இப்போது அதன் இறுதிக்கட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வாக 328வது ஞானச்சுடர் மலர் நமது கைகளில் அன்று கவர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த மலருக்கு வெளியுற்றுறையினை திரு கானா சிறுஸ்கந்தராஜா இளைப்பாறிய கிராம சேவையாளர்களும், மதிப்பீட்டுரையை என்னது சோமநாத் தேவராஜா அவர்கள் பதில் நீதவானாகவும் கடமையாற்றுகின்றார். இருவர் சட்டத்திறனியாகவும் இருக்கின்றார். அவர் இது 3ஆம் தடவை என்று நினைக்கின்றேன் இன்று இம்மலருக்கு மதிப்பீட்டுரை ஆற்றியிருக்கின்றார்கள். சிறுஸ்கந்தராயா ஆத்திரமும் இந்த மலர் வெளியீடு தொடங்கிய ஆரம்பித்து எம்மோடு இணைந்து இந்த மாத மலர் வெளியீட்டில் பங்கு பெற்றி கொண்டு வருவர். ஆனாலும் ஒரு சில வேலைப்படு கிராம சேவையர் தானே, இக்காலம் ஒரு மாதிரி அந்த காலங்களில் பல வேலைப்பொழுவின் காரணமாக இடைசுகம் இங்கே வராவிட்டாலும் இந்த மலர் வெளியீட்டை பற்றி ஒரு காத்திரமான நிலைப்பாட்டை அவர் மனதில் வைத்து கொண்டு தான் இருப்பவர். இந்த மலருக்குரிய பெருமதியை நன்கு உணர்ந்தவர். அதோடு ஆத்திரமாற்றும் பல பணிகளை பற்றியும் நன்கு தெரிந்தவர். அந்த வகையில் அவர்கள் இருவருக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு
ஆசிரமம் பலவிதமான பணிகளை ஆற்றுவது வழக்கம். இன்றும் கூட வறுமை கோட்டிற்கு உட்பட்டாக்களும் எமக்கு பாடசாலையினூடாக விண்ணப்பம் அளித்தவர்களும் பலவித செயற்பாட்டின் மூலம் எமையோடு தொடர்பு கொண்டவர்களாகிய ஒரு 6 மாணவர்கள் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பத்தினருக்கு தூச்சக்கர வண்டி வழங்கும் நிகழ்வு இப்போது இடம்பெறுகின்ற முதலாவதாக பானா சுபநீனம் களபூமி காரநகர். நான் பேர் இணைந்தவர்கள் அவர்கள் தேர்வை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். வரவர்களுடைய மலரை வழங்கிவிட்டு மேற்கொண்டு கல்லணையும் வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளாதவர்கள் இருந்தால் செய்யணும். நாளை நான் சார் கொஞ்சம் மிஞ்சால இங்கே பாருங்க. சரி இணைவுதான் சொந்தவனும் கூட என்ன